வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அதிசயமான கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா 5 தல நாகம் கொடை பிடிக்கிற மாதிரி எந்த சுவாமி நம்ம அதிகமா பார்த்துருப்போம்? பெருமாள் தானே. ஆனா முருகப்பெருமானுக்கு 5 தல நாகம் கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம பிரம்மாவையே ஜெயில போட்டுட்டு முருகர் தானே உலகத்தை படைக்கும் தொழிலை செஞ்ச ஒரு இடமும் இதுதான் சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு? அங்கே இருக்கிற அந்த ரகசியங்கள் என்னென்ன? வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். காஞ்சிபுரம்னாலே பார்த்தீங்கன்னா கோவில் நகரம் சொல்லுவாங்க. கோவில் இல்லாத சந்தே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய ஃபேமஸான கோவில் இருக்குது. இந்த கோவில் வேறு எங்கேயுமே இல்லைங்க. நகரேஷி காஞ்சி, அதாவது நகரங்களில் சிறந்த நகரமான நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டம் முருகன் கோவில் தான் நம்ம வந்திருக்கோம். புராணங்களில் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கச்சி. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு உலகத்தை படைக்கிறதுல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்காக சிவபெருமான் கிட்ட ஐடியா கேட்கலான்ட்டு கைலாயத்துக்கு ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். அப்படி போகும்போது அங்கே விளையாடிட்டு இருந்த சின்ன பையனான முருகனை அவர் கவனிக்காமல் மதிக்காமல் கடந்து போயிருக்காரு. உடனே முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை வழிமறித்து எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறீங்கன்னு கேட்டிருக்காராம். பேச்சுவாக்கில் பிரம்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வச்சு தான் உலகத்தை படைக்கிறேன்ட்டு பெருமையாக சொன்னாராம். உடனே நம்ம சுட்டி முருகன் பார்த்தீங்கன்னா, அப்படியா, அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்க பிரம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. திருன்னு முழிச்சிருக்காரு. அர்த்தம் தெரியாமல் படைக்கும் தொழில் செய்கிறேன்ட்டு கோபப்பட்ட முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருக்காரு. அவரை சிறையில் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு பதிலாக முருகனே பார்த்தீங்கன்னா உலகத்தை படைக்க ஆரம்பிச்சிட்டாராம். விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் ஓடி வந்து முருகனை கண்டித்து பிரம்மாவை ரிலீஸ் பண்ண வச்சாராம். அப்புறம் சிவபெருமானே மண்டிக்கிட்டு தன் பையனான முருகன் கிட்ட அந்த பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை குருவாக ஏற்றுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னதான் திருவிளையாடலாக இருந்தாலும் உலகத்துக்கே குருவான ஈசனையே தனக்கு சீடனாக்கினது பெரிய பாவம் இல்லையா? அந்த பாவம் தீர்க்கறதுக்காக முருகன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு மரத்தடியில், ஒரு மாமரத்தடியில் சிவலிங்கத்தை வச்சு தவம் பண்ணி வழிபட்டாராம். அப்படி முருகன் வழிபட்ட அந்த ஈசனுக்கு சேனபதீஸ்வரர்ன்ட்டு ஒரு பேர் வச்சாங்க. அந்த மாமரத்தடியில் தவம் செஞ்ச முருகனுக்கு மாவடி கந்தன் பேர் வச்சாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டத்தில் இருக்கார். இந்த கோவிலோட முக்கியமான சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கேளுங்க. இங்கே முருகன் வந்து பிரம்மாவோட ருத்ராட்ச மாலை கமண்டலத்தை எல்லாம் வாங்கிட்டு பிரம்ம சாஸ்தா கோலத்தில் படைப்பு தொழிலே செய்கிறாராம். இடுப்பில் வந்து மான் தோல் தர்பை கயிறு கட்டி 4 கைகளோடு, அதாவது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அபயம், ஒன்றில் வந்து ருத்ராட்சம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மடியில், மற்றொன்றில் பார்த்தீங்கன்னா கமண்டலம், இப்படி தவம் பண்ணுற மாதிரி நின்ன கோலத்தில் காட்சி தராரு. இந்த முருகர் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்காரு. இவரை கும்பிட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் ஒட்டுமொத்தமாக கும்பிட்ட பலன் கிடைக்கும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற உற்சவர் சிலைக்கு ஆனந்த சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்காங்க. கல்யாண உற்சவர்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 தல நாகம் கொடை பிடிக்குது. அதே போல் தனி சன்னதியில் இருக்கிற வள்ளி தெய்வானைக்கு 3 தலை நாகம் கொடை பிடிக்குது. நம்ம காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், அதாவது சிவன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், பார்வதி, இந்த இரண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த குமரக்கோட்டம் முருகன் கோவில் இருக்குது. இதை தான் சோமாஸ்கந்தர் அமைப்புன்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் போனால் சிவனையும் அம்மனையும் பார்த்துட்டு நடுவில் இருக்கிற இந்த குமரனையும் பார்த்தா தான் உங்களுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா முழுமையடையும் சொல்கிறாங்க. தனித்தனி சன்னதி இருக்குது. அதாவது முருகன் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் நினச்சி தவம் செய்கிறதால அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு வள்ளி தெய்வானை 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதியில் இருக்காங்க. என்னதான் முருகன் கோவிலாக இருந்தாலும் தன் மருமகனை பார்க்க திருமால் இங்கே வந்து உருகும் உள்ள பெருமாள் அப்படின்னு பெயரை பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் இருக்காரு. இந்த கோவிலோட இன்னொரு பெரிய வரலாறு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் அரங்கேற்றப்பட்டது. இந்த குமரக்கோட்டை கோவிலில் தான் கந்த புராணம் பார்த்தீங்கன்னா அரங்கேற்றிருக்காங்க. முருகனே நேரில் வந்து திகர சக்கரம்னு முதல் வரியை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்து எழுத வச்சாராம். அது அரங்கேறும் போது வந்த சந்தேகங்கள் எல்லாமே முருகனே ஒரு புலவர் வேஷத்தில் வந்து தீர்த்து வச்சாருன்னு சொல்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த கந்த புராணம் அரங்கேறிய மண்டபம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த கோவிலில் இருக்குது.
கோவிலுக்குள்ளவே இருக்குது. அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை வழி தெரியாமல் தவிச்சப்போ முருகனே ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா இதே கோவிலுக்கு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கோவில் முக்தி தரக்கூடிய 7 தலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு முக்தி தலம் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு எப்போ போனாலும் சிறப்பான தரிசனம் கிடைக்கும். தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மாலையில் 4 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். இங்கே தினசரி பார்த்தீங்கன்னா 6 கால பூஜை நடக்குது. முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், திருக்கார்த்திகைலாம் ரொம்ப விசேஷம். குறிப்பாக கந்தசஷ்டி திருவிழா அப்போது பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இந்த கோவிலில் 108 முறை பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், வெள்ளி, பரணி, கார்த்திகை, பூசம் நாட்களில் இங்கே போகிறது ரொம்பவே நல்லது. அருணகிரிநாதர், வள்ளலாருன்ட்டு பல பெரிய ஞானிகளெல்லாம் வந்து பாடி பண்ணியிருந்த புண்ணிய பூமி தான் இந்த குமரக்கோட்டம். பிரம்மாவையே அடக்கி உலகத்தை படைச்ச அந்த முருகனை தரிசிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு முறை காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துக்கு வந்து போங்க. ஸோ நண்பர்களே, ஏற்கனவே நீ காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா, சாமி தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த குமரக்கோட்டம் கோவிலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்கும் சைடில். அது வழியாக கூட பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சம்மன் கோவில் போகலாம். நீங்கள் முருகனை தரிசிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா சைடில் போகிறப்போ ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் போனீங்க தெப்பக்குளம் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிடலாம். குமரக்கோட்டத்துலேருந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா காஞ்சி அம்மன் கோவிலையும் சாமி தரிசனம் பண்ணலாம். ஸோ யாராவது இந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். முருகன் பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நம்பி.